சோகமான கஷ்டமான செய்தி என்னவென்றால், ரமதான்ல இருந்து இப்ப வரைக்கும் 2 செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். இஸ்லாமிய குடும்பங்கள் கடன் தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ரமதான்ல பார்த்தோம், ஒரு குடும்பம் காருக்குள்ள உட்கார்ந்து எல்லாமே அப்படியே கொளுத்திக்கிட்டாங்க. 4 பேர், கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, எல்லாமே அப்படியே சாம்பல் ஆகி போயிட்டாங்க. இப்ப வந்த ஒரு செய்தி, ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு 10 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 5 வயசு, இந்த 2 குழந்தைகளை சேர்த்து தாய் கிணறுல குதிச்சிடுறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். என்ன காரணம் என்பதாக பார்த்தா, தொடர்படியான கடன் வாங்கி அந்த கடன் தொல்லை திருப்பி தர முடியாம அந்த கடன்காரன் வந்து நிற்கும் பொழுது அந்த அவமானங்கள் சமாளிக்க முடியாம தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது எங்க நடக்குது என்பதாக சொன்னா, இஸ்லாமிய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியம் நிறைந்தவர்களே, நம்ம கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தேவை இருந்தால் மட்டுமே, அதுவும் இக்கட்டான தேவை, இதுக்கு மேல கடன் வாங்கலன்னு சொன்னா உயிர் வாழ்வதே கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா மட்டுமே கடன் வாங்குங்க. இல்லைன்னா தெய்வ செஞ்சு கடன் வாங்காதீங்க. ஆடம்பரத்துக்காக, காட்ட வேண்டும் என்பதற்காக, மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக, பெருமைக்காக நீ கடன் வாங்கினீங்க என்பதாக சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறான வழியில போய் மாட்டிக்குவீங்க, தவறான சூழ்நிலையில் நீங்க போய் மாட்டிக்குவீங்க. குறிப்பாக கந்து வட்டி போன்ற விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டீங்க என்பதாக சொன்னா அங்க அல்லாஹ்வுடைய உதவியே உங்களுக்கு கிடைக்காது. மாறாக அல்லாஹ்வுடைய பத்வா தான் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். எனவே நிச்சயமாக கந்து வட்டி இது போன்ற தேவையில்லாத கடன்களில் போய் நிச்சயமா மாட்டிக்கொள்ளாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை கொடுத்திருக்கிறானோ அவ்வளவு மட்டுமே செலவு பண்ணுங்க. யார் என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அல்லாஹ் அதிலேயே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரக்கத் தருவான். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் தொல்லையை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி இந்த துஆவை அதிகமாக ஓதிருக்கிறாங்க. இந்த துஆ நாமும் ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ். துஆ நான் சொல்றேன், அப்படி நீங்களும் ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வதலஇத் தைனி வகலபத்திர் ரிஜால். இதனுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், கவலை, துக்கம், பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை மற்றும் மனிதர்களின் அடக்குமுறை இவைகள் அனைத்தையும் விட்டு யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனிலிருந்து நம்ம வெளியே வருவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆவாக இருக்கிறது. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். குறிப்பாக நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் கடன் மாட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் உதவி செய்யுங்க. அதே மாதிரி இந்த துஆவையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம் அனைவருக்கும் கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பானாக, நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, முழு ஹிதாயத் தருவானாக. ஆமீன்.